இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் மாத பலன்கள். ஆகஸ்ட் மாதத்துல இருக்கக்கூடிய கிரகங்களின் கோச்சார நிலவரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது, ரிஷப ராசியில மாதத்தின் தொடக்கத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறார். அடுத்து மிதுன ராசியில புதன் பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறார். கடக ராசியில குரு உச்சமாகவும் அதனோடு சேர்ந்து சூரியனும் சேர்க்கை பெற்று இருக்கிறார். அடுத்து சிம்ம ராசியில கேது பகவான் வக்ர கிரகம். அடுத்து கன்னி ராசியில சுக்கிரன் நீச்சம் பெற்று இருக்கிறார். கும்ப ராசியில ராகு பகவான் வக்ர கிரகம். அடுத்து சனி பகவான் மீன ராசியில வக்ர நிலையில இருக்கிறார். இதுதான் இந்த மாதம் தொடங்கும் போது இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள். இந்த மாதத்துல இருக்கக்கூடிய கிரகங்களின் பெயர்ச்சிகள் அப்படின்னு பார்க்கும்போது, மாதத்தின் தொடக்கத்திலேயே 3ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் செவ்வாயாகப்பட்டவர் அந்த ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சியாகி வருகிறார். அடுத்து 6ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் புதனாகப்பட்டவர் அந்த மிதுன ராசியிலிருந்து ஆட்சி பெற்ற புதன் பகவான் அந்த கடக ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். இந்த புதன் பகவானே பாத்தீங்கன்னா இந்த மாதத்துல 2 தடவை பயிற்சி ஆகிறார். மறுபடியும் 23ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் அந்த கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அடுத்து 17ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் அந்த சூரியனாகப்பட்டவர் தன்னுடைய சொந்த ஆட்சி வீடான அந்த சிம்ம ராசிக்கு பயிற்சியாகி வருகிறார். இதுதான் இந்த மாதத்துல இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள். இந்த மாதம் முழுமையாக சுக்கிரன் நீச்சமாக இருக்கிறார். சனியினுடைய பார்வையில, அதாவது சமசப்தம ஸ்தானத்துல வக்ர சனியினுடைய பார்வையில இந்த சுக்கிரன் நீச்சமாக இருக்கிறார். இந்த மாதிரியாக அந்த கிரகங்கள் ஒரு மாதிரியான ஒரு தோற்றமளித்து இந்த மாதத்துல இருக்கு. இந்த மாதத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ராசி என்பர்களினுடைய பலன்களையும் ஒவ்வொரு மாற்றத்தையும் நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்கலாம். இந்த சேனலை முதன்முறையா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. மீன ராசி என்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்க போகுது? ஆகஸ்ட் மாதம் மீன ராசி என்பர்களுக்கு எப்போதுமே பாத்தீங்கன்னா ஒரு புத்துணர்ச்சியான ஒரு மாதமாக தான் இருக்கும். எல்லா வேலையும் ஸ்டார்ட் பண்ணும் போதும் இந்த ஆகஸ்ட் மாதம், ஆடி மாதம் இதெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப ஒரு ஒரு நல்ல ஒரு மாதமாக தான் வருஷா வருஷம் இருக்கும். இந்த மீன ராசி என்பர்களுக்கு அதே மாதிரி தான் இந்த ஆகஸ்ட் மாதம் ஒரு நல்ல ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு மாதமாக இருக்க போது. இந்த மாதத்துல இந்த வருடத்துல இருக்கக்கூடிய சில விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது, உங்களுடைய 7ஆம் இடத்துல சுக்கிரன் நீச்சமா இருக்கிறாரு. ஜென்ம சனி ஒரு பக்கம் வக்ர நிலையில இருக்கிறாரு. இது ரெண்டும் தான் கொஞ்சம் சேஞ்சஸ கொடுக்க போகுது. அது போக உங்களுடைய 4ஆம் இடத்துல அந்த செவ்வாய் அப்படின்றது கிரகங்கள் பெயர்ச்சியாகி வருகின்றன. இதனால சொத்து சுகங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நேரம். எங்கேயாவது இருந்து யாராவது ஒரு சொத்து உங்களுக்குன்னு எழுதி வைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா பூர்வீக சொத்துக்கள்னாலலாம் நல்ல ஒரு மாற்றங்கள். உங்க பேர்ல உங்களுடைய பெற்றோர்கள் அந்த சொத்தை எழுதி வைக்கும் போது அதன் மூலமாக ஒரு இரட்டிப்பான ஒரு நன்மைகள் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். ஏன்னா 5ஆம் இடத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல அந்த குரு உச்சமாக இருக்கும் போது அந்த பூர்வீக சொத்துக்கள் வர்றதுனால உங்களுடைய கஷ்டங்கள்லாம் தீரதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த மீன ராசி என்பவர்களுக்கு இருக்க போது. 6ஆம் இடத்துல சூரியன் ஆட்சி பெற்று வருகிறார். கேதுவோட சேர்ந்து வர்றதுனால அரசாங்க வேலையில கொஞ்சம் கவனமும், அரசாங்க உத்தியோகத்துல சில தேவையில்லாத ஒரு சச்சரவுகளும் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது. அதே மாதிரி உயர்ந்த பதவிகள்னால ஏதாவது ஒரு பாதிப்புகள் அப்படின்றது இந்த மீன ராசி என்பவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் இருக்கும். 7ஆம் இடத்துல சுக்கிரன் நீச்சமாக இருக்கிறதுனால கணவன் மனைவி அந்யோன்யம் அப்படின்றது கொஞ்சம் இடைவெளி அதிகமாக இருக்கும். இந்த இடைவெளியை பயன்படுத்தி 3வது நபர்களினுடைய தலையீடும் கொஞ்சம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். ஏன்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சனிச்சந்திரன் சேர்க்கை, புணர்புன்ற ஒரு தோஷம். அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய அஷ்டமாதிபதி 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால அந்த 3வது நபர்களினுடைய உறவுகள், தலையீடுகள் அப்படின்றது அதிகப்படியாக இருக்கும். ஒரு கூட்டு குடும்பமா இருக்கிறீங்க அப்படின்னா அங்க நாத்தனார், அதாவது கணவனுடைய தம்பி உறவுகள், இந்த மாதிரி சகோதரத்துவ உறவுகள்னால சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்துல ஏதாவது வெளி உறவுகள், வெளி நபர்கள் மூலமாக இந்த உறவுகள் பாதிக்கப்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது இந்த ஆகஸ்ட் மாதம் இருக்கு. அதனால சுக்கிரன் நீச்சமாக இருக்கிறதுனால அந்த அந்யோன்யம் குறையாமல் பாத்துக்கோங்க. அப்படியே குறைஞ்சா கூட 2 பேருக்குள்ள பேசிக்கோங்க. அது எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, உங்களை மீறின பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இல்ல உங்களை அறியாத ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் உங்களுக்குள்ள பேசி தீர்க்கிறது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல அந்த ஜென்ம சனியினுடைய பாதிப்பு அப்படின்றது குறைய ஆரம்பிச்சிடும். அப்படி பேசி தீர்க்கும் போது பாத்தீங்கன்னா ஜென்ம சனி ஒரு பக்கம் உங்களை
கண்ணாபின்னான்னு சீரழிக்கணும்னு முடிவெடுத்து வந்திருக்கு. அதுல வக்ர நிலையோட வந்திருக்கு. அதே சமயத்துல இந்த அஷ்டமாதிபதி 7ஆம் இடத்துல நீச்சமாக வந்திருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த 2 கிரகங்களும் உங்களுடைய உண்மையான ஒரு அந்யோன்யத்தை குறைக்கணும்ன்ற ஒரு முழு முடிவோட அந்த கோச்சார கிரகங்கள் இறங்கி இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல நீங்க ரொம்ப கவனமாக ஒரு தெய்வ வழிபாடு, வீட்டுல ஒரு 4 பேருக்கிட்ட நல்ல விதமா நடந்துக்கிறது, ஒரு அந்யோன்யமா இருக்கிறது, ஒரு வெளிப்படைய தன்மைத்தோட இருக்கிறது, இதெல்லாம் இருந்தது அப்படின்னா மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்புகள் குறையும். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த மீனராசி அன்பர்களில் இருக்கக்கூடிய நட்சத்திர அன்பர்கள் பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள். பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் தன்னுடைய வாழ்க்கையில உயர்ந்த லட்சியத்தை அடையணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் பாத்தீங்கன்னா நிறைய ஏமாற்றங்கள் அப்படின்றது இருந்திருக்கு. குடும்ப உறவுகளால கூட பிறந்தவர்களால ஏமாற்றங்கள் அப்படின்றது இருந்திருக்கு. அதுல இருந்துலாம் வெளியில வந்து நல்ல ஒரு உயர்ந்த லட்சியத்தை அடையணும்னு நீங்க புறப்பட்டு இருக்கிறீங்க. அந்த புறப்பாடு நல்ல ஒரு முடிவை நோக்கி இருக்கணும் அப்படின்ற அதிகப்படியாக தெய்வ வழிபாடு இருக்கணும். அப்படி இல்லாத பட்சத்துல அதுல தடைகள், தாமதங்கள், தேவையில்லாத குற்றங்கள், தேவையில்லாத பிரச்சனைகள் அப்படின்றது வருவதற்குண்டான ஒரு நேரம். பூரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு நிறைய சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட வளர்ச்சிகள் இந்த மாதத்துல இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அடுத்த பூரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு அடுத்தபடியாக உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டம் வேலை ரீதியான மாற்றங்கள் அப்படின்றது இருக்கு. என்னைக்கு சனி வக்ரமானாரோ அன்னையில இருந்து வேலையில பிரச்சனையா தான் இருந்திருக்கும். எப்படியாவது வேலையை விட்டுறணும் அப்படின்னு நீங்களும் குடும்பத்தை கன்வின்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. இந்த வேலையில சரியில்லை, வேற வேலை தேடலாம் அப்படின்னு. ஆனா குடும்பத்தார்கள் உங்களுக்கு முழு சம்மதம் கொடுக்க மாட்டாங்க. அவர்கள் சம்மதம் கொடுக்கிறபடியாக நீங்க அந்த விஷயங்களை மாற்றி அமைச்சு செஞ்சிடுவீங்க. இந்த மாதத்துல அதான் நடக்க போகுது. அதனால வேலையை விடும்போது நல்ல ஆலோசித்து, ஒரு தடவைக்கு 2 தடவை ஆலோசனை பெற்று, அதே மாதிரி வேற வேலையை கையில வச்சுட்டு விடுங்க. ஜென்ம சனி இருக்கும்போது இந்த வக்ர சனி எல்லாம் பாத்தீங்கன்னா வேலையை கொடுக்குற மாதிரி கொடுத்து உங்களை ஏமாத்திட்டு போயிடும். அதுக்கப்புறம் 1.5 வருடத்திற்கு வேலையே இருக்காது. அதனால கவனமாக உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் வேலையை விடக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கிக்கணும். அடுத்து ரேவதி நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டம் தொழில் தொடங்குறதுக்குண்டான முழு அமைப்புகளும் இந்த ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்கு. அது எப்பேற்பட்ட தொழிலாக இருந்தாலும் சரி, சர்வீஸ் சார்ந்த தொழிலாக இருந்தாலும் சரி, மேனுபேக்சரிங் சார்ந்த தொழிலாக இருந்தாலும் சரி, ரீட்டைல் ஷாப், இந்த மாதிரியாக எப்பேற்பட்ட தொழிலாக இருந்தாலும் நான் இந்த காலகட்டத்துல தொழிலை தொடங்கியே தீர்வேன் அப்படின்னு அடம் பிடிக்கக்கூடிய ஒரு நட்சத்திர நண்பர்கள் நம்ம ரேவதி நட்சத்திர நண்பர்கள். ரொம்ப கவனம் தேவை. வேலையை விடும் போதும் தொழிலை ஆரம்பிக்கும் போதும் உங்களுடைய ஜாதகத்தை பாத்துக்கிறது நல்லது. அப்படி இல்லாத பட்சத்துல, ஏன்னா இந்த சனி வக்ரமா ஆயிடுச்சு அப்படின்னாலே உங்களுடைய எண்ணங்கள்லாம் பாத்தீங்கன்னா மாறி செயல்பட ஆரம்பிச்சிடும். இது நாள் வரைக்கும் இந்த இடத்துல எல்லாம் நம்ம போகவே கூடாது அப்படின்னு நினைச்சவங்க நீங்களா போவீங்க. உங்களை தடுத்து நிறுத்துறதுக்கு ஆளே கிடையாது. யாரு நிறுத்தினாலும் கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருக்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு அந்த கிரகங்களினுடைய தாக்கம் அப்படின்றது அதிகப்படியாக இருக்கும். அதனால இந்த ரேவதி நட்சத்திர நண்பர்கள் யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன், நான் தொழிலை தொடங்கியே தீர்வேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் முதலீடுல ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நேரம். அது எல்லாமே சக்சஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி வழிபாடு, பிரார்த்தனைகள், தெய்வ நேர்த்திக்கடன்கள் எல்லாமே வச்சுக்கிறது நல்லது. முதல்ல இந்த ஆகஸ்ட் மாதம் ஏதாவது தொழில் தொடங்கினீங்கன்னா கண்டிப்பா லாஸ் தான். ஏன்னா சுக்கிரன் நீச்சமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக ஒரு லாஸ் அப்படின்றது இருக்கும். இது போக இந்த மீன ராசி என்பர்களுக்கு வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் ரொம்பவும் நல்ல சாதகமாக இருக்கு. அந்த பயணங்கள் மூலமாக அதிகப்படியாக வருமானம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நேரம். வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் அங்க ப்ராப்பர்ட்டி சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள் எல்லாம் வாங்குறதுக்கு உண்டான ஒரு நேரமாகவும் தான் இந்த மீன ராசி என்பர்களுக்கு இருக்க போது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக திசாபத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.